அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆஷாட பஞ்சமியும் நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரே வாய்ப்பா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அரிதான நாளாவும் இந்த நாள் நமக்கு இருக்கு. தீராத பண கஷ்டம் இருக்கு. கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வீண் விரைய செலவுகள் எப்பயுமே இருக்கு. என்னால சமாளிக்கவே முடியலங்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் இருந்தாலே போதும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி நாட்கள். இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய 9 நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலயும் பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சமி திதி இன்னைக்கு மத்தியானம் 12:59 தான் ஆரம்பமாகுது. நாளைக்கு மத்தியானம் 1:08 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. அந்த வகையில பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள செய்யுங்க. அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். இன்னைக்கு பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சமைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி நீங்க அசைவம் சமைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய வேண்டாம். நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு வழிபாடுகளை செய்யுங்க. சரி, இந்த நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அரிதான நாள்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன சேர்க்கை இன்னைக்கு இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு என்ன சேர்க்கை இல்லைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்பி நமக்கு வராது. திரும்பி வராதுங்கிறத தாண்டிலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு அடிக்கடி வராத ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 6/6ங்கிற சேர்க்கை இருக்கு. இது தொடர்ந்து ஜூன் மாசம் ஃபுல்லாவே நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இப்ப நமக்கு இருக்கிறது ஜூன் மாசம் 6வது மாசம், ஆணி மாசம் 15ஆம் தேதி. அதோட கூட்டுத்தொகை 6. இத நாம சுக்கிர சேர்க்கைன்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை நமக்கு அடிக்கடி வரவே வராது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சமி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததா இன்னைக்கு தேதி 29. இதோட கூட்டுத்தொகை 11ன்னு வரும். இந்த 11ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 2. அதே மாதிரி 0ங்கிற நம்பர் நமக்கு தேதியில என்னைக்குமே வராது. அந்த வகையில 520ன்னு சொல்லி கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்க கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இதுவரைக்கும் நமக்கு தேதியில வந்ததே கிடையாது. இன்னைக்குதான் நமக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படி ஒரு சேர்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2190 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னே சொல்லலாம். இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 29. இதோட கூட்டுத்தொகை 11. இதோட கூட்டுத்தொகை 2. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்குரிய நம்பர் 1. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. இந்த 0ங்கிற நம்பர் நமக்கு கணக்குல வராது. அந்த வகையில 2190ங்கிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு தான் நமக்கு தேதியில வருது. திரும்பியும் இதே மாதிரியான அமைப்பு நமக்கு தேதியில வருமாங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 29, இதோட கூட்டுத்தொகை 11. அதே மாதிரி இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. அடுத்ததா இந்த மாசம் ஜூன் மாசம், அதாவது 6வது மாசம். அந்த வகையில 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த 1176ங்கிற நம்பரை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வேண்டுதலை உடனடியா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் 1176. இந்த நம்பரோட சேர்க்கையும் நமக்கு தேதியில அடிக்கடி வராது. இப்படி தேதியில இதுவரைக்கும் வராத அபூர்வமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 520, 2190, 117666 இந்த 4 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் அள்ளி தரக்கூடிய சேர்க்கையா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும். வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த வேண்டாம். புதுசா கடைக்கு போய் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்க. நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழமா பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை தேவகனி, ராஜகனின்னு சொல்லுவாங்க. மரத்திலிருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி அதிகம். அதனாலதான் சைவ பலி கொடுக்கறதுக்கு எலுமிச்சம்பழத்தை நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்கன்னா பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட இப்ப நான் சொல்ற இந்த எலுமிச்சம்பழம் பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும், அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை அந்த எலுமிச்சம்பழத்துல நான் கொடுத்திருக்கிற மாதிரியே எழுதிக்கோங்க. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகளை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்க எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 1176, 2190, 520. இப்ப நான் கொடுத்திருக்கிற நம்பரையும் ஒண்ணுக்கு கீழே ஒன்னாவும் எழுதலாம், ஒண்ணுக்கு பக்கத்துல இன்னொரு நம்பரையும் நீங்க எழுதலாம். உங்க எலுமிச்சம்பழத்துல எப்படி இடம் இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க. நம்ம சேனல்ல நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை 5 நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். தோராயமா 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. ஒரு சில சமயங்கள்ல இந்த எலுமிச்சம்பழம் நமக்கு காஞ்சு போக ஆரம்பிக்கும். அப்படி காஞ்சு போக ஆரம்பிச்சா அப்படியே இந்த எலுமிச்சம்பழத்தை விட்டுருங்க. ஒரு சிலரோட வீட்ல கெட்ட சக்திகள் இருந்ததுன்னா அதை இந்த எலுமிச்சம்பழம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது அழுகி போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அழுகி போக ஆரம்பிச்சதுன்னா உடனடியா எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. எலுமிச்சம்பழம் அழுகி போச்சேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்ல பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் திருஷ்டிகளையும் தான் அந்த எலுமிச்சம்பழம் தனக்குள்ள ஈர்த்திருக்கு. அதனாலதான் அது அழுகி போயிருக்கு. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.